என்ன இன்னும் தூங்கினே இருக்கிறாங்க. மணி 6:30. சுபம், என்ன சுபம்? சுபம், மணி 6:30 ஆச்சு, ஏந்துக்கவில்லை இவங்க. 7 மணிக்கு ஏந்துக்கிறவங்க. சுபம் 6 மணிக்கு எழுந்திரிச்சு பசங்களுக்கு ரெடி பண்ணுவாங்கல்ல. சுபம் தெரியலையே, நைட்டெல்லாம் ஏதோ கால் வலின்னு சொல்லியிருந்தேன். என்னன்னு பார்ப்போம். வெடிச்சிட்டு இருக்குது. சரி, இதனால தான் முடியலையோ. சரி, இவ்வளோ ஏந்துக்க முடியாது. இன்றைக்கி எப்படியும் டியூட்டியிலலாம் வீட்டில் தானே இருக்கிறோம், எல்லா வேலையும் நம்ம பார்ப்போம். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம். தூங்கட்டும். மழை வந்தால இந்த பூசணிக்காய் கொடின்னு எல்லாம் வீட்டு மேலே ஏறி வரும். அப்போ எங்கள் வீட்டில் ஒரு சிங்கம் இருக்குது, ஆண் சிங்கம். அதுதான் இந்த செங்கல் எல்லாம் நசுக்கி போடுறது. அது ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பார். அவர் வேலை செஞ்சு என்ன வேலை செய்ய வச்சுருவார். ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு வளர வச்சுட்டு அப்புறம் கழுவிக்கலாம் எல்லாம். இருந்துச்சு. பல்ல இப்போ தண்ணி காய்ச்சிச்சுவா. அம்மா கால் சரியில்லை, அப்பா உங்களை இன்னைக்கு ரெடி பண்றேன், வாங்க. சாப்பாடு வரைக்கும் செஞ்சிருக்கலாம்.
நைட் குழம்பு இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. நாளைக்கு அம்மா நல்லா இருக்குன்னா செஞ்சு தரும். ஓகேவா? அம்மா எழுந்துமா 8 மணி ஆயிடுச்சு. 8 மணி ஆயிடுச்சா? டைம் 8 ஆயிடுச்சாடா. ரெடி ஆயிட்டீங்களா? யார் அவங்க ரெடி பண்ணுங்க? அப்பா காலையில கூழ் வச்சு ரெடி பண்ணிட்டாங்கம்மா. ஆமாவா? சரிடா, இப்ப சாப்பாடு செய்யண்டா. சாப்பாடு யாரா வச்சுது? அப்பா ஆமாவா? ரொம்ப கால் வலி, நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. அதான்டா. ரொம்ப தேங்க்ஸுங்க. பசங்களுக்கு எல்லா வேலை செஞ்சு முடிச்சுட்டுக்கிறீங்க, சாப்பாடும் செஞ்சுட்டுக்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதில் என்னமா இருக்குது? டெய்லி எங்களுக்கெல்லாம் நீ வேலை செய்கிற. இன்னைக்கு ஒரு நாள் நான் உனக்காக வேலை செஞ்சேன். நான் குறைஞ்சா போயிட்டு போகிறேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பசங்களுக்கு சாப்பாடு வரைக்கும் போட்டு அனுப்புமா. சரி, நான் போய் வீடு போயிட்டு சாப்பாடு போட்டாரு. நைட் குழம்பு நல்லா இருக்காமா? பாய் பாய் பாய்.